ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயம் பண்றோம் அப்படின்னா, அதோட என்னதான் நல்லா விளைஞ்சது அப்படின்னாலுமே கூட, நமக்கு வர வருமானம் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது. ஒரு வியாபாரிய வச்சு தான் நம்ம கொண்டு போறோம். ஏன்னா வந்து நம்மளோட காட்டிலேயே நெறைய வேல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட்டா அத டைரக்ட்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் குடுக்குறது கிடையாது. வியாபாரி மூலியமா போகுது. அப்போ வந்து நமக்கு நெறையா அம் அ நஷ்டம் தான் ஆகும். அதுவும் இல்லாம இப்ப நம்பளே அதாவது விவசாயியே கொண்டு போய் காட்ல கடையில குடுத்தோம் அப்டின்னாலுமே கூட, அவைங்க என்ன சொல்வாங்கன்னா, நெறைய குறை சொல்வாங்க. நம்ம ஆர்கானிக்கா விளைஞ்சது அப்டின்னாலுமே கூட, ஒண்ணுமே போடாம விளைய வச்சிருக்கீங்க. இதுல என்ன போயிட்டு ஆர்கானிக்குன்னு சொல்லி ரேட் வேற ஏத்துறீங்க அப்டிம்பாங்க. ஆனா, அந்த அளவுக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து தெரியுதா? இல்லையா? இல்ல நம்மகிட்ட ஏதாவது குறை சொன்னா தான் அவங்க வந்து நம்ம கம்மியா தருவோம் அப்படின்றதுக்காக குறை சொல்றாங்களா? அப்படின்ற எதுவுமே தெரியல. ஆனா, நம்மகிட்ட இருக்கிறத நம்மளே ப்ராடக்ட்டா மாத்தும்போது நல்ல விலை போகும். நம்ப இங்க இருக்கு அப்படின்னா, நம்ம தோட்டத்திலேயே வாழைப்பழம் இருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து பனானா ஃபேஸ் பேக் வாங்குவோம். அ பனானா ஹெல்த் ட்ரிங்க் வாங்குவோம். அதெல்லாம் நம்பளே ஏன் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்போ வந்து நம்மளோட தோட்டத்தில வாழை இருக்கு. அந்த வாழையிலிருந்து வர பழங்கள வந்து நம்ப ப்ராடக்ட்டா மாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம்னா, பனானாவ ட்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணுவோம். அது வந்து ஹெல்த் ட்ரிங்க்குக்காகவும் யூஸ் ஆகும். அந்த ஹெல்த் ட்ரிங்க்கோட பவுடருமே வந்து நம்ப ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம். இதில வந்து வெறும் பனானாவ மட்டும் ட்ரை பண்ணிட்டு, அத மட்டும் அப்படியே பவுடர் பண்ணி நம்ப வந்து குடுக்க போறோம். இதில வந்து சுகர் கன்டென்ட் வந்து ஆட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா, பழம் வந்து நல்லா ஓரளவுக்கு பழுத்துருச்சு, கனிஞ்சிருச்சு அப்படின்னா, அதோட ஸ்வீட் கன்டென்ட்டே அதிகமா இருக்கும். அ ஓரளவுக்கு கொஞ்சம் வெக்காயின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு கலர் வந்து பச்சையிலேருந்து மஞ்சளா லைட்டா ஆரம்பிக்க தொடங்கும் பார்த்தீங்களா? அத வந்து எடுத்து வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணோம் அப்டின்னா, சுகர் வந்து கம்மியா இருக்கும். ஆனா, இது வந்து நல்லா பழுத்த வாட்டி நம்ம கட் பண்றோம் அப்டின்றனால, ஸ்வீட் கன்டென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணி தான் வந்து ட்ரிங்க் குடிக்கணுமா அப்டின்னா தேவையே கிடையாது. இத வந்து இந்த மிக்ஸ வந்து நம்ப எடுத்துட்டு பால்ல ஆத்திட்டு நம்ம குடிக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் சுகர் வந்து அதிகமா போட்டு குடிக்கிறோம் அப்டிங்கம்போது, அத வந்து நம்ப கொஞ்சம் சுகர் நாட்டு சர்க்கரையோ, இல்ல ஒயிட் சுகரோ வேணுனா கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சுக்கலாம். இது வந்து அ மில்க் ஷேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பேக்குக்கு போடும்போது இதில சுகர் எதுவுமே ஆட் பண்ணல அப்படிங்கும்போது, வெறும் பனானா தான். அத ட்ரை பண்ணி தான் நம்ப அரைச்சு குடுக்குறோம் அப்படின்றனால, அத டைரக்ட்டா ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணத ஒரு ஒயிட் கலர் துணியில வச்சே தான் நம்ம கட் பண்றோம். ஒரு இடத்துல கட் பண்ணி அத கொண்டு வந்து போடுறது வந்து டபுள் வேல அப்படின்றதும் காட்டிலும், நல்லா பழுத்துருச்சு அப்படிங்கும்போது, அத வந்து 2, 3 இடத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் போட்டுட்டு, அதில வந்து இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணியே போட்டுர்றோம். இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து சன் ட்ரை சோலார் ட்ரையர் இல்லாம நம்ம சும்மா அப்படியே ட்ரை பண்றோம் அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ட்ரை ஆகணும். அப்பதான் வந்து இது ஃபுல்லா ட்ரை ஆகும். ட்ரை ஆகும்போது நம்ம எடுத்து உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா உடையணும். அப்பதான் இது வந்து கரெக்ட்டான பதம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுனாலுமே கூட நம்ம அரைக்கும்போது நல்ல பவுடர் ஆகாது. குட்டி குட்டியா இருக்கும். குட்டி குட்டியா, சின்ன சின்னதா, உருண்டை உருண்டையா இருக்க மாரி இருக்கும். அதனால ஃபுல்லா நல்லா ட்ரை ஆகணும். அப்பதான் வந்து இது வந்து காஞ்சு பவுடருக்கு கரெக்ட்டா இருக்கும். இத வந்து டைரக்ட்டா இது வந்து எடிபிள் தான் அப்படிங்கும்போது, நம்ம ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் போட்டு விடலாம். இது வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்கின்ன பொறுத்து தான். வந்து ஃபேஸ் பேக்லாம் போடுறாங்க அப்டின்னா, பனானா ஃபேஸ் பேக் வந்து நம்ம வெளிய வாங்கி ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படிங்கும்போது, நம்ம வீட்ல இருக்கிறத வந்து எடுத்து நம்மளே வந்து பவுடர் பண்ணும்போது, நமக்கு தெரியும். இதுக்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணோமா, ஆர்கானிக்கா பண்ணோமா அப்படின்றதெல்லாம் நமக்கே தெரியும். அதுவும் இல்லாம நம்மளே பண்ணும்போது, அது வந்து நமக்கு ஒரு நிம்மதிய கூட குடுக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு பேக் ஃபேஸ்ல போடும்போது, நம்ம யோசிப்போம், "இதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோ தெர்ல. ஆனா வந்து ஆர்கானிக்ன்னு சொல்றாங்க." அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா இங்க வந்து நம்பளே பண்ணும்போது, அந்த மாதிரி பிரச்சனை வந்து இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.